ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் நெதர்லாந்து டூலிப் ஃபெஸ்டிவல் கார்டன் ஆகும். இந்த துலிப் தோட்டம் சுமார் 75 வகையான துலிப் மலர்களுக்கு தாயகமாக உள்ளது. துலிப் மலர்களை தவிர ஹாலந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பதுமராகம், டாஃபோடில்ஸ் மற்றும் ரான்குலஸ் உள்ளிட்ட 46 வகையான பூக்கள் உள்ளன. இந்த விழா கனடா நெதர்லாந்து உறவின் ஒரு கலாச்சார மற்றும் வரலாற்று அம்சமாகும். இது 2ஆம் உலகப் போரின் போது கனேடிய நடவடிக்கைகளுக்காக நெதர்லாந்தில் இருந்து கனடாவிற்கு துலிப் மலர்களை நன்கொடையாக வழங்கியதன் மூலம் உருவானது. அப்போது கனேடிய படைகள் நெதர்லாந்தின் விடுதலைக்கு தலைமை தாங்கி டச்சு அரச குடும்பத்தை வரவேற்றன. நாங்கள் தற்போது ஒரு பெரிய தோட்டத்தில் இருக்கிறோம். எல்லா பூக்களும் அழகாக தெரிவதற்கு இதுவே சரியான நேரம். மறுபுறம் அவற்றின் நிறங்கள் மாறிவிட்டன. இது ஒரு பக்கம் மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்களை கொண்ட ஒரு பெரிய துலிப் தோட்டம். அது அழகாக இருக்கிறது. நெதர்லாந்தின் முக்கிய துலிப் திருவிழா தோட்டம் கியூகென்ஹாஃப் ஆகும். இது ஐரோப்பாவின் தோட்டம் என்று அழைக்கப்படும் லிஸ்ஸில் அமைந்துள்ளது. இது டுலிப்ஸ், டாஃபோடில்ஸ் மற்றும் பதுமராகங்களின் பரந்த காட்சிகளை காட்டுகிறது. இது பருவகாலமாக மில்லியன் கணக்கானவர்களை ஈர்க்கிறது. இது ஒரு நிரந்தர திருவிழா அல்ல, ஆனால் ஒரு பருவகால ஈர்ப்பாக இருந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க வெஸ்ட்ஃபிரைஸ் தாவரங்கள் மற்றும் சிறிய உள்ளூர் கொண்டாட்டங்கள் போன்ற பிற நிகழ்வுகள் துலிப்ஸ் மீதான டச்சு அன்பை எடுத்து காட்டுகின்றன. இதனால் நாட்டை துலிப்ஸ் நிலம் என்று பிரபலமாக்குகின்றன. தேசிய துலிப் தினம் துலிப் பருவத்தின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு வருடாந்திர நிகழ்வு. பொதுவாக ஆம்ஸ்டர்டாமின் மியூசியம்பிளின் அல்லது அணை சதுக்கத்தில் ஜனவரி மாதம் நடத்தப்படுகிறது. சுமார் 2 லட்சம் துலிப் மலர்களை கொண்ட ஒரு தற்காலிக தோட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்வையாளர்கள் பிற்பகலில் அவற்றை இலவசமாக பறிக்கலாம். துலிப் விழா இந்த நிகழ்வு வசந்த காலத்தில் ஆம்ஸ்டர்டாமை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களை உள்ளடக்கியது. பெரும்பாலும் கியூகென்ஹாஃப் திறப்பு விழாவுடன் ஒத்துப்போகிறது. அங்கு துலிப்கள் வெவ்வேறு பொது இடங்களில் பூக்கும். கியூகென்ஹாஃப் என்பது நெதர்லாந்தின் துலிப் காட்சிகளுடன் பெரும்பாலான மக்கள் தொடர்பு படுத்தும் முதன்மையான பெரிய அளவிலான அர்ப்பணிப்புள்ள தோட்டமாகும். அதிகாரப்பூர்வ கியூகென்ஹாஃப் வலைத்தளத்தில் நீங்கள் கூடுதல் தகவல்களை கண்டுபிடித்து உங்கள் வருகையை திட்டமிடலாம். ஆம்ஸ்டர்டாமிலிருந்து கியூகென்ஹாஃப் நகருக்கு எப்படி செல்வது என்பது குறித்த சில யோசனைகள் அல்லது அடுத்த பூக்கும் பருவத்திற்கான குறிப்பிட்ட தேதிகள் பற்றிய விவரங்களை நீங்கள் விரும்புகிறீர்களா? அதை அடுத்து நாம் பார்க்கலாம்.
போலன் ஸ்ட்ரீக், டூன் மற்றும் பல்ப் பிராந்தியம் ஹார்லேம் மற்றும் லைடனுக்கு இடையிலான மிகவும் பிரபலமான பகுதி லிஸ்ஸே, ஹில்லேகோம் மற்றும் நூர்ட்விச் கெர்ஹவுட்டை சுற்றியுள்ள வயல்களால் அடர்த்தியாக நிரம்பியுள்ளது. நூர்டுஸ்போல்டர் ஃப்ளெவோலேண்ட் நெதர்லாந்தில் துலிப் வயல்களின் மிகப்பெரிய தொடர்ச்சியான பகுதிக்கு தாயகமாகும். இது போலன் ஸ்ட்ரீக்கை விட குறைவான கூட்டத்துடன் ஒரு அழகிய ஓட்டுநர் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் பாதையை வழங்குகிறது. கோப் வான் நூட் ஹாலந்து வடக்கு ஹாலந்து மாகாணத்தின் வடக்கு பகுதியும் கடற்கரைக்கு அருகில் அல்க்மார் மற்றும் டென் ஹெல்டருக்கு இடையில் பரந்த வயல்களை கொண்டுள்ளது. இந்த பகுதிகளில் ஏதேனும் ஒரு பகுதியில் உச்சகட்ட பூக்களை பார்க்க அல்லது குறிப்பிட்ட பாதைகள் அல்லது பண்ணைகள் பற்றிய விவரங்களை பார்க்க செல்ல சிறந்த நேரம் குறித்த தகவலை நீங்கள் விரும்புகிறீர்களா? அடுத்து நாம் அங்கு கவனம் செலுத்தலாம். கண்கவர் அழகு பார்வையாளர்கள் தொடர்ந்து தோட்டங்களை பிரமிக்க வைக்கும் மற்றும் அற்புதமானவை என்று விவரிக்கிறார்கள். கற்பனை செய்ய முடியாத பல்வேறு வண்ணங்கள், வடிவங்கள் மற்றும் பூக்களின் வகைகளை கொண்டுள்ளனர். நுணுக்கமான வடிவமைப்பு, தோட்டங்கள் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதற்கும் விசித்திரமான விக்னெட்டுகள் மற்றும் ஊக்கமளிக்கும் தோட்ட அமைப்புகளுடன் சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டிருப்பதற்கும் பாராட்டப்படுகின்றன. நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தளவாடங்கள், போக்குவரத்தின் தடையற்ற ஒழுங்கமைப்பை, ஆம்ஸ்டர்டாமிலிருந்து ஷட்டில் பேருந்துகள், பார்க்கிங் மற்றும் கழிப்பறைகள், உணவு கடைகள், விலை இருந்த போதிலும் மற்றும் சாமான்கள் லாக்கர்கள் போன்ற வசதிகள் கிடைப்பதை பலர் பாராட்டுகிறார்கள். தனித்துவமான அனுபவம் பெரும்பாலான சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு இவ்வளவு பெரிய காட்சியை பார்ப்பது ஒரு தனித்துவமான பக்கெட் பட்டியல் உருப்படியாகும். இது நீடித்த நினைவுகளை உருவாக்குகிறது. சைக்கிள் ஓட்டுதலுடன் இந்த துலிப் தோட்டம் உண்மையிலேயே நல்ல பயணம். சிறந்த நினைவூட்டல். இந்த துலிப் தோட்ட நிகழ்ச்சியை நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.